டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள், வாசகர்கள், நலன் விரும்பிய எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு. பலவீனங்களையும் பலமாக மாற்றிவிடக்கூடிய தன்மை நம்பிக்கைக்கு உண்டு என்ற தலைப்பில் எங்களோட வீக்னஸ்களையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாற்ற சக்தியுள்ள பலமுள்ளதாக மாற்றக்கூடியது நம்பிக்கை என்றவாறு அஞ்சினால் தோல்வி விஞ்சினால் வெற்றி என்று சொல்லலாம். புரியாது. அதற்கு அஞ்சுவது பலவீனம். அஞ்சுவதை போக்க செய்து சரிபார்த்து டூ அண்ட் டெஸ்ட் இட் மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலம் அச்சம் நீங்கினால் துணிவு பிறக்கும். அந்த துணிவு வெற்றி கிட்டும் என்ற நம்பிக்கை தரும். அதனையே விளக்க விரும்பும். அதாவது நீங்கள் என்றால் பலவீனத்தையும் பலமாக மாற்றக்கூடிய சக்தி நம்பிக்கைக்கு இருக்கின்றா. அந்த நம்பிக்கை ஆயுதமாக பாய்க்க போறீங்கன்னு சொன்னா என்னவா இருக்குமென்னு சொன்னா அஞ்சினா தோல்வி, பயந்தா தோல்வி. அதுதான் பலவீனமே. அஞ்சுவதும் பயப்படுவதும் தான் பலவீனம். அதை அகற்றணும்னா எப்படி அகற்றுவது? அதாவது விஞ்சினால் வெற்றி. அதை நீ விட்டு விலகி வந்துட்டோம்னா வெற்றி. ஆகவே எதற்கு அஞ்சினாலும் எதற்கு அஞ்சுவதும் பலவீனம். அஞ்சுவதை போக்குவதற்கு என்ன செய்யணும்? சரி பார்க்கும். டூ அண்ட் டெஸ்ட் இட். அது செய் அண்ட் சோதித்து முடிவெடு. அதை செய்து விட்டோம்னா உறுதியாக துணிச்சல் வரும். அதன் பிறகு வருகிறது துணிவு தான் நம்பிக்கை. அதை வச்சுக்கொண்டு நீங்கள் எந்த பயணத்திலும் நீங்கள் முன்னேற முடியும். உதாரணமாக ஒன்றையும் செய்து பார்த்து உறுதிப்படுத்தாமல் அஞ்சுவது பலவீனம். நாங்கள் ஒன்று செய்து பார்க்கணும். செய்து பார்த்துட்டு தான் இது எங்களால் இலகுவாக இருக்கு என்று துணிச்சலை வர வைக்கலாம். பார்த்த பார்வைக்கே பயப்படுறோன்னா அது ஒரு நோயாகவே கருதக்கூடியதாக இருக்கு. பார்த்த பார்வை பயப்படுவோம். கொஞ்சம் முயற்சி பார்க்குவோம். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கறது. அதான் ட்ரை என்று சொல்லிவிடணும். அது திரும்ப திரும்ப எதனையும் முழுமையாக விசாரித்து உண்மையாக விசாரிக்கும். அப்போ கொஞ்சம் இன்குவாரி பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்க. என்னதுக்கு ஏன் பயப்படணும், இது என்னென்ன மாதிரி செய்கிறது, என்ன பேசிக்கலி என்ன வேணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வேணும், அதுக்கு அப்படி செய்ய முடிகிறது. ஆனால் அது கொஞ்சம் படிக்கிறதுக்காக முயற்சிக்கலாமே. ஏன் பயப்பட வேணும், ஏன் அஞ்ச வேணும்? பார்த்த உடனே எதுக்கும் பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை பற்றி அறிதல். அறிந்ததை வச்சு நாங்கள் சரி பார்த்தல். அது அப்புறம் முடிவெடுப்போம். அப்போ பயத்தை கொஞ்சம் நாங்கள் விலக்கி வைக்கலாம் தான். அப்போ கொஞ்சம் முயற்சி எடுக்கிறோம், பயிற்சி செய்கிறோம், அப்போ டெஸ்ட் பண்ணி ஒரு துணிச்சல் வர வைக்கிறோம் தானே. அந்த துணிச்சலால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இவ்வாறு வந்தால் நாங்கள் செய்வோம். இவ்வாறான நிகழ்ச்சிகள், இவ்வாறான போட்டிகள், இவ்வாறான எந்த ஃபைட்டிங்களையும் நாங்கள் முன்னுக்கு வரலாம் என்ற ஒரு துணிச்சல் வரும் தானே. அவ்வாறு தான் நாங்கள் வாழ்க்கையில் முயன்று பார்க்க வேண்டும். அவ்வாறு முயன்று பார்ப்பது தான் பலவீனங்களை உடைத்து நம்பிக்கை தர வைக்கும். நம்பிக்கையால பலவீனங்களை வீழ்த்தவும் முடியும். ஆகவே அந்த பலவீனங்களையும் பலமாக்க நம்பிக்கை தான் துணை நிற்கும். அதாவது இவ்வாறு முயற்சி இருக்கும். அறியாத தெரியாதவர்கள் அச்சம் பயம் பெறுவது இயல்புதான், அதை ஏற்றுக்கொள்றோம். ஆனால் அதனை பூக்க முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி எடுக்காம என்றால் அது ஆகப்படை. அதனை பூக்க வேணும். அச்சம் பயத்தை பூக்க வேணும். அப்போ முயற்சி எடுத்தால் தான் கட்டிக்கார். அச்சம் பயம் போக்குதல் தான் நம்பிக்கையை ஊட்டுவது. தேடல் இருந்தால் அறிவு பெருகும். செயலில் இறங்கி பயின்றால் திறமை வலுக்கும். அச்சம் பயம் போக்கினால் துணி உறக்கும். துணியை வளர்த்து கொண்டால் நம்பிக்கை. ஆகவே நம்பிக்கையை இவ்வாறான படிக்கட்டுகளூடாக மேலும் மேலும் பலப்படுத்துவதனூடாக பலவீனங்களை விரட்ட முடியும். உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே வெற்றியை காண முடியும். தோல்வி என்றதுக்கு இடம் இருக்காது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.